அனைவருக்கும் வணக்கம். பாருங்க, இன்றைக்கு வடை செய்வோம். வடை நான் செய்யலை, எனது மகள் தான் செய்கிறா. அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த வகையில் எனது மகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க அவள் செய்கிறா. ஒரு சுண்டு உளுத்தம்பருப்பு, அரை சுண்டு பயறு, அரை சுண்டு கடலைப்பருப்பு வேலை 2 மணி நேரத்துக்கு முதல்ல ஊறப்பட்டிருக்கு. அதை எடுத்து அரைக்கிறா. உளுந்தையும் பயரையும் அரைக்கிறது, கடலைப்பருப்பு அரைக்கிறதில்ல, முழுசத்தான் போடுறது அப்படியே. இது முழுக்க சொல்ல சொல்ல அவாவே செய்தது. உளுந்தையும் பயரையும் அரைச்செடுத்தாச்சு. அதுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை முழுசாகவே போடுறது. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தனியாக செய்கிறபடியே ஒவ்வொன்றையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தணும். சோம்பு, கருவேப்பிலை, கட்டத்தூள் ஒரு கரண்டி, இதெல்லாம் அனைத்தையும் நன்றாக கலந்த பின் அடுப்பில் எண்ணெயை விட்டு பொரிச்செடுக்கிறது. வடை நன்றாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் உப்பு காணாது. 2ஆம் தடவை உப்பு போட்டு சேர்த்து கொண்டால் நன்றாக இருந்தது வடை. நீங்கள் நன்றாக பார்த்து என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லுங்கள். கடலைப்பருப்பு அரைக்காமல் போட்டது வடை கடிக்கைக்கு. கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாம் வடையோட நறுக்கண்டு கடிக்கைக்கு சுவை நல்லா இருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தாண்டு. நீங்களும் உங்களது பிள்ளைகளுக்கு சமையல் சொல்லிக் கொடுக்குறீங்களா? என்ன வகையான சமையல் சொல்லிக் கொடுக்குறீங்கள் என்று சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வடை சுட்டு தந்துட்டா சாப்பிட போகிறேன். நன்றி.